மை டியர் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வேரோஸ் செர்பியாவில் வேரோஸ் ஜாப் வழக்கமாக எல்லாரும் விரும்பி போகிறது செர்பியா பத்திரங்க. செர்பியா தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. யூரோப் ஷெங்கன் கண்ட்ரி போகிறது லேட் ஆகுது, பைசா கூடுதல் ஆகுதுன்னா செர்பியா கண்ட்ரிக்கு போயிடலாம். இங்கேருந்து அப்போ நமக்கு ப்ராசஸ் 2 மாதத்துக்கு மேலே தாண்டாது போயிடலாம். அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து அங்கேயும், ஏன்னா இப்போ ஷெங்கன் கண்ட்ரியில் என்ன சம்பளம் இருக்கோ அதே அளவுக்கு செர்பியாவுக்கு வந்துடுச்சு. ஓகே, அது என்னென்னு பார்ப்போம். செர்பியா உங்களுக்கு தெரியும், மேப்பில் பாருங்கள். செர்பியாவுக்கு போயாச்சுன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு யூரோப்பும் ஷெங்கன் கண்ட்ரியும் இருக்குது. எங்கே வேணாலும் பிற போய்க்கலாம். நிறைய கம்பெனிகள் ஷெங்கன் கண்ட்ரியில் இருக்க கம்பெனி எல்லாம் வந்து யூரோப்லேருந்து ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே? செர்பியாவிலேருந்து. அப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு வழிகள் பிற்காலங்கள் இருக்குது. சரியா? அது விசா எடுத்தால் போனால் சும்மா போக முடியாது. இதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சார்ட்டிங் பேக்கிங் ஃபேக்ட்ரி, இதில் வந்து வேக்கன்சி நிறையா இருக்குது. இதில் இந்தியன், நேபாள், பங்களாதேஷ், மேல் ஃபீமேல் எல்லாரும் போகலாம். இதில் மேல் தான் சொல்லியிருக்கேன், நான் போகலாமா? விசா தான் எல்லாருக்கும் கிடைக்குமே. வயசும் 50-55 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி. அது சீசனெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். 12 மாதம் வேலை இருக்கும். நம்ம காட்டுக்குள்ளே போய் பூ பறிக்க வேண்டாம், பழம் பறிக்க வேண்டாம், அது இங்கே வந்துடும். ஓகே, வரும்போது இங்கே அதை க்ளீன் பண்ணி எடுத்து பேக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கு கம்பெனிக்குள்ளே. அங்கேயே தங்குறதுக்கு வசதி கொடுத்துருவாங்க. சேலரி 600. ஓகே, அப்போ இதுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து 12 மணி நேரம். யூனிஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க, ஃபுட்டு ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகாமடேஷன், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓட்டி இருக்குது. 10 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் ஓட்டி செஞ்சாலும் பரவாயில்ல. பேசிக் சேலரி 600. 600ல நிச்சயமாக 900 யூரோ வரைக்கும் கிடைக்கும். 800 900 கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இன்னைக்கு ரேட்டு ஒரு யூரோ 110 ரூபா நம்ம ஊரில். அப்போ ஆல்மோஸ்ட் 1 லேக் கிட்ட கிடைக்கும். சரி, 80-90 1 கண்டிப்பாக வரும். ஏன்னா இது ஷெங்கனுக்குள்ள கூட குரோஷியா அந்த மாதிரி நாட்டில் இவ்வளோ கிடைக்காது இல்லையா? அப்படி பார்த்தா செர்பியா இப்போ ஃபாஸ்ட் மூவிங். இதுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை, விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. நம்ம டைரெக்டாக நாங்கள் டெல்லியில் சப்மிட் பண்ணி விசாரிச்சு எடுத்துருவோம். ப்ராசஸ் டைம் 1லேருந்து 1.5 மாதத்துக்குள்ள, மேக்ஸிமம் 2 மாதம் வைங்களேன். ஏஜ் 22லேருந்து 45 50 வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். லாங்குவேஜ் ஸ்கில்லு வேணுங்கிற அவசியம் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சீக்கிரம் போகலாம். தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு ரேட் 4 ரூபா ஆகும். நான் ஏன் 4 ரூபான்னு சொன்னால், என்னங்க எப்படி நீங்கள் பாருங்கள், இனி மற்றவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. கரன்சி வேல்யூ கூடி போச்சு. அங்கே நம்ம கொடுக்குற காசு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. கரெக்டுங்களா? அப்புறம் டிக்கெட் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், விஎஃப்எஸ் செலவு இருக்குது. சில நேரத்தில் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்து பிளாக்கில் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 3,6 3,70 3,80 கிட்ட செலவாயிடுது. இது சின்ன அமௌண்ட் தான் எங்களுக்கு மிஞ்சம். ஆனால் நமக்கு 10-20 பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணும்போது ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் செர்பியாவுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இன்னும் டீட்டெயில் என் நம்பரில் கீழே கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஓகே, சரி, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.